அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்றைய தினம் நான்காமின் சுவாமிகளான மகாவீரர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக குழுமி இருக்கிறோம். அடியனது முற்பிறவிகளில் ஒன்று மகாவீரர் என்று சமீப காலமாக பெரியவர்கள் எனக்கு நிரூபித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் நிரூபித்தார்கள், எப்படியெல்லாம் நான் தான் மகாவீரர் என்றெல்லாம் இப்பொழுது இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. என்னால் பலமுறை சொல்லிவிட்டேன். முற்பிறவி என்பது நமக்கே ஒரு முறைக்கு 100 முறை நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். அது இறை நிலைகளிலேயே நமக்கு நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் அதை பொறுமையாக மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் வேகம் காட்டினால் அதை வைத்து ஒரு பிரபலம் தேடிக்கொள்வது, அதை வைத்து காசு பணம் சம்பாதிப்பது, இதை போல எல்லாம் ஆகிவிடும். அது அதனால தான் 10 வயதிலே ரமணர் என்று எனக்கு சொல்லப்பட்டாலும் 19 வயதிலே உண்ணாமலை அம்மனும் அதை சொல்லியாலும் நான் அதை வெளிப்படுத்தவில்லை. அதை சரிபார்த்து கொள்வதற்காக ஒரு இருவரிடம் கேட்டுக்கொண்டு சென்றேனே தவிர, அது முழுவதுமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு 45 வயதிற்கு மேல் தான் அதை சொல்லுகிறேன். அதுவும் குருநாதர் முற்பிறவி தெரிந்தும் சொல்லாமலேயே சென்று விட்டால் அதை சொல்வதற்காக ஒரு பிறவி வர வேண்டும், அந்த மாதிரி வரப்போகிறாயா என்று கேட்டார் ஒரு முறை. அதனால் அதற்கு பயந்து கொண்டு நான் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். அப்படி ஒவ்வொரு பிறவியாக நிறைய பிறவிகள் நிச்சயப்படுத்தப்படுது. அன்றைய தினம் பிறந்த நாள் அன்றைக்கு கூட காளிதாசன் பிறவி பற்றி நான் சொல்லாமலே போயிட்டேன். காளிதாசன் பிறவி, ஔவையார் பிறவி, இது எல்லாமே இருக்கிறது. இதில் அதே போல் சமீப காலமாக தான் முன்னாடியே அவர்கள் லேசாக தகவல் மாத்திரம் நமக்கு சரியான இடத்திலிருந்து வருகிறது. அதுதான் குருநாதர் எழுதியது. அவருடைய முற்பிறவி குருநாதர், முதல் குருநாதரான ஜெய்மினி முனிவர், அவர் சம்பந்தருடைய மறு அவதாரம் என்று ஒரு இடத்திலும், ஜெய்மினி முனிவர் மகாவீரரின் மறு அவதாரம் தான் என்று ஜைனர்களிடத்திலே இன்றும் ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது என்றும் குறிப்பில் எழுதியிருந்தார். அதே போல் வகுப்புகளிலும் சில பேர் பேச ஆரம்பித்தார்கள். சாமிகள் சொன்னார், இவர் அவருடைய முற்பிறவி குருநாதர் ஜெய்மினி என்று அப்பொழுதெல்லாம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் வருவது. குருவே சொன்னாலும் கூட அது அவருடைய தெளிவு, அவர் கண்டுபிடித்தது. நமக்கு எப்பொழுது அது ஊர்ஜிதமாகி நாமே எப்பொழுது தெரிய வருகிறதோ நமக்கு அப்பொழுதுதான் அதை சொல்ல வேண்டும் என்று நான் அதை பற்றிலாம் கூட இருப்பவரோட அதை சும்மா ஹிண்ட் அவுட் பண்ணி கூட காட்டுறதில்லை. அது பாட்டு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீப காலமாக ஒரு 3-4 வருடங்களாக இது குறித்து மெதுவாக என்னை பற்றி தெரியும் இல்லை பெரியவங்களுக்கு, இவன் உடனே நீதான் மகாவீர் அப்படின்னு, நான் தான் மகாவீரா, நான் மகாவீர் எல்லாம் ஓடியாங்கலாம் தான் மகாவீர் அப்படி சொல்கிறவன் இல்லை இவன். அதனால் நல்லா போட்டு தாழ்ச்சி எடுத்து புடம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் இவனே சரின்னு சொல்கிறவன்னு தெரிஞ்சுக்கினாங்க. அதனால் அவங்க அதை பற்றி சொல்வதற்கு முன்னால் மரீசி என்று என்னை அழைக்க ஆரம்பித்தார்கள். மரீசி என்று அதுவும் எனது முற்பிறவியில் ஒன்று. இப்பொழுது தான் அதையும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். தினசரி நான் சப்தரிஷி மண்டலம் வணங்கும் பொழுது அவர்கள் மரீசி மகரிஷி என்று சொல்லுவார்கள். சரி, இருக்கலாம் போல இருக்கிறது மரீசி மகரிஷியாக. கண்ணபிரான் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது பறவைகளிலே நான் கருடன், அந்த உயர்ந்த இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார். அதே போல் தானம் செய்வதில் நான் கர்ணன் என்றெல்லாம் சொல்லி வரும் பொழுது ஒரு இடத்திலே மகரிஷிகளில் நான் மரீசி என்று சொல்லுவார். அப்படியானால் ரமண மகரிஷி போன பிறவி, அப்போது மரீசி மகரிஷி என்று ஒரு பிறவியில் இருந்திருக்கிறோம். இப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். 2 வருடங்கள் நன்றாக ஊற வைத்தார்களா பெரியவங்க, மரீசி என்று அழைத்து மரீசி. அதற்கு பிறகு தற்செயலாக ஒரு இடத்துல பார்க்க போனால் மகாவீரர் தன்னுடைய முற்பிறவிகளில் ஒன்று மரீசி என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய முற்பிறவிகள்லாம் சொல்லியிருக்கிறாராம். அதில் ஒரு பிறவியில் அவர் மரீசியாக இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பெரியவங்க எப்படி அடிக்கிறாங்க பாரு என்ன, இப்படி 2 வருஷம் அதை ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் அதையும் கொண்டு வந்து லிங்க் கொடுக்குறாங்க. பிரம்மேந்திரரும்
மகாவீரரே தான் சம்பந்தராக பிறந்து வந்து இவர் பெயரால், மகாவீரர் பெயரால் இவங்க அட்டுழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சமண பிராமணர்கள். அப்போ கூட அந்த பிராமணர்கள் பிரித்து சொல்லலை குருநாதர், வேற யாருமே சொல்லலை. நிறைய பேர் அலசுறாங்க இப்போ கூட, யூதர்கள்ன்றாங்க, சமணர்கள்ன்றாங்க. அதை பிரிக்கல. ஆதி யூதர்கள், யூத பிராமணர்கள் பிரிக்கணும். இனிமேல் நம்மிடம் வருகிற தாசமார்கள் நீங்கள் அதை செய்யணும். பிரிமிட்டிவ் பீப்புள் அவங்க தான் அந்த ஒரிஜினலான இவங்க. அதே போல் ஆதி சமணர்கள் வெளியிலிருந்து நுழைந்த பிறகு சமண மதத்தை ஏற்றுக்கொண்ட பிராமண சமணர்கள் இயேசுவை அங்கு கொலை செய்துவிட்டு இங்கு ஓடி வந்து சமணம் பௌத்த இதைத்தான் ஏற்கிறார்கள். இவர்கள் இருப்பதை எப்பொழுதுமே இவர்கள் இருப்பதை நிலைநிறுத்தி கொண்டு இவர்கள் இல்லாத ஒன்றை அழிக்க ஆரம்பித்துவிடுவார். அது எதிரியாக காண்பித்து அதை அழிக்க ஆரம்பித்து விடுவது இவர்களுடைய பழக்கம், பிராமணர்களுடைய பழக்கம். எதிரியாக உற்பத்தி செய்து மோத விட்டு எல்லாம் பண்ணுவான். அதன்படி இவர்கள் இந்து சமயத்தை ஓட்ட ஒழித்து விடுகிறார்கள். 6ஆம் நூற்றாண்டு இந்து சமயம் இல்லை. நான் பல முறை சொல்லிவிட்டேன். திருவாரூர் கோயிலை விளக்கிரிக்க கூட ஆள் இல்லை. நம்பிநந்தி அடிகள் போன்ற பல மகான்கள் போராடி தான் அதற்கு பிறகுதான் அவருக்கு அந்த அளவுக்கு ஓட்ட ஒழித்து விடும். பிராமணம் ஒழிச்சான்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு அவர் சுத்தமாக ஓட்டமாக தூக்கி போடும். இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் அட்டுழியம் பண்ணி அதெல்லாம் காளி கிடையாது, சிவன் கிடையாது, எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படி கொண்டு வராங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடித்திட்டார்கள் தமிழ்நாட்டில். அதை எடுத்து பார்த்தா மகாவீரர் காளியை பூஜை செய்து கொண்டிருக்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்போ அந்த காளிதாசன் பிறவி மகாவீரர் பிறகு லிங்க இந்த கல்வெட்டில் நிரூபிக்கிற. அப்போ மகாவீரரே காளியை பூஜை செஞ்சிருக்கும் போது வெளியிலேருந்து வந்து இந்த பிராமண அவங்க இதெல்லாம் சாமி அதெல்லாம் கிடையாது, காளி கிடையாது, சிவன் கிடையாது, எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறான் பாரு. மகாவீரரை முன்வைத்து அடிக்கிறான். அடிச்சோடனே இப்போ அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிடுவோம். எங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்கும் போது ஐயோ நம்ம இதுவரையும் சொன்ன தப்பாக போயிடுச்சு, அதனால அதை அழிச்சு விடும். இவன் வேலையே அதே தான், திருத்திக்க மாட்டான். பிராமண அகராதிலாம் அவனுக்கு பிடிக்காத வார்த்தை உண்மைன்னு ஒரு வாட்டி சொன்னேன். அதே போல பிராமணனுக்கு பிடிக்காத வாழ்க்கை தன்னை திருத்தி கொள்ளுதான் அவனுக்கு பிடிக்கும். தெரியுதா? தான் எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே ஜனங்க அப்படியே ஏற்றுக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதை புரட்டுறது, இதை உருட்டுறது, இதில் பொய் விடுறது, இதே வேலை இவங்களுக்கு ரொம்ப கச்சடா ஒரு இனம். அது என்ன செய்ய முடியும்? நான் படிக்கலாம் அப்பப்போ நான் அப்படி நினச்சிப்பேன். நம்ம படிக்கல, அதை கடவுள் படிச்சுட்டா நம்ம என்ன செய்யறது? அது நடுவில் வாழறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம ஜனங்களை அவங்களுக்கு பலியாகுமா பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வேணாலும் செய்ய முடியும். அந்த மாதிரி அதுக்கு அதனால் அவர் சரியாக இருக்குது. குருநாதர் சொல்கிறது, மகாவீரர் வந்து தன் பெயரால் இவங்க இவ்வளோ அட்டுழியம் பண்ணது இவர்களை தண்டிப்பதற்காக அவரே சம்பந்தராக பிறந்து வந்து ஒழி என்று ஒழித்து விட்டு சொல்லுகிறார். அப்போ அதுவும் சரியாக இருக்குது. இவங்க மரிசின்னு சொல்லிட்டு சொல்லி மகாவீரர்ன்றதை நிச்சயப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தகவல் கையில் கட்சி அதை மறுக்கவே முடியல. ஏன்னா ஏற்கனவே குருநாதராக சொல்லிக்கினே வர்றார். சம்பந்தர் பிறகு நிச்சயப்படுத்தப்பட்ட பிறகு ஏன்னா மகாவீரர் தான் சம்பந்தம் அவரும் விளக்கம் சொல்லிக்கிறார். ஆனாலும் கூட நான் யார்கிட்டையுமே நீ கொண்டா கேட்டுப்பாரு, என் கூட இருக்கிறவங்க யார்கிட்டையுமே நான் தான் மகாவீரர் தான், சம்பந்தர் வந்து மகாவீரர் அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அது நம்மளுக்கு நிச்சயம் ஆகாத வரைக்கும் நம்ம அது என்ன செய்ய முடியாது. குருநாதருடைய இது அப்புறம் தான் பெரியவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க. சரி இவனை இப்படியே விட்டு மனசு கண்டுக்க மாட்டான்ட்டு தான் மரிசின்னு சொல்லி 2 வருஷமாக மரிசின்னு சொல்லி டக்குன்னு மரிசி மகாவீரோட முற்பிறவியில் 1ன்னு காமிச்சிட்டேன். உடனே நான் அதுக்கு பிறகு அது சம்பந்தமான நிரூபணங்கள் அதெல்லாம் கொடுத்து அப்போ சபரிமலையில் போன வருடம் செல்லும் பொழுது மகாவீரருடைய பிறந்த நாளைக்கு தான் அங்கே போய் சந்நிதியில் கும்பிட்றேன், ஐயப்பன் சந்நிதியில். அப்போ வந்து பெரியவங்க இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு சொன்னாங்க. பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்ட்டு அப்புறம் அறைக்கு வந்தோடனே அப்புறம் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. மறுநாள் சொன்னாங்க, சாமி நேற்று மகாவீரருடைய பிறந்த நாள் சாமி ஞாபகப்படுத்த சொன்னார் அவர். ஆஹா, அதான் சந்நிதியில் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் கரெக்டாக மகாவீரர் பிறந்த நாள் உனக்கு பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. ரொம்ப நிறைய ஊர்ஜிதங்கள் கிடைக்க வேண்டும். இதை போய் பாப்பாங்கிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு நான் சொல்கிறான் பாரு, அவனை சேர்த்து அவன் பக்கம் தள்ளி விட்டுரு. புரியுதா? இதுக்கும் பாப்பாங்களே சம்மந்தம் ஆன்மீகத்தை அவனுக்குமே சம்மந்தம் இல்லைன்னும் போது இதெல்லாம் போய் இந்த வெரிஃபிகேஷன்லாம் அவன்கிட்ட போகவே கூடாது. எவ்வளோ பெரிய மகா பிரிவாகனா இருக்கட்டும், என்ன மெகா சீரியல் பிரிவாகனா இருக்கட்டும், அங்கே போகவே கூடாது. என்னுடைய ஒரே
இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து பிரம்மேந்திரிட்ட மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வளர்த்தாரு. ஏற்கனவே இவங்கெல்லாம் சொன்னால் கூட உண்ணாமலையம்மா சொன்னாலும் சீர்காழியில் வாசம்பந்தான் கூப்பிட்டாலும் இவ்வளோ இருந்தாலும் குருநாதர்னு முறையில் நான் வெளிப்படுத்திய பிறகு, ஏன்னா அவர் சொல்லி தான் வெளிப்படுத்துகிறேன். அப்புறம் அவர்கிட்ட மட்டும்தான் போய் வெரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன். நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு சுவாமி அப்படின்னா அவர் தான் சரியாக சொல்லிக்கணும். இவ்வளோ தான். ஏன்னா அவர் அந்த நிலை, அவர் அவ்வளோ பெரிய. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நான் பண்ண வந்துடுறேன், அவ்வளோதான். அதனால் இந்த மகாவீரருடைய இந்த பிறந்த நாளை போன வருஷம் தான் நான் மலையில் இருந்துட்டேன். அப்புறம் சம்பந்தரும் நானே மகாவீரரும் நானேன்னு கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த வருஷம்தான் சரி அதையும் கொண்டாடுறதுன்றது மக்களுக்கு எடுத்து சொல்லுது. இப்படிலாம் இருக்கு ஆன்மீகத்தில் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான். சண்டைக்கு போகிறதோ அதில் போய் விருதம் அல்றது இல்லைன்றது அதெல்லாம் வேஸ்ட். என்ன அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். ஒரு கமெண்ட் அடிக்கிற பாப்பானுக்கு நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம், அவங்கள கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது, அதெல்லாம் யோசிச்சானா பாப்பானே கிடையாது. அதை யோசிச்சு அவன் நின்றுட்டான்னா அவன் பிராமணனே கிடையாது. பிராமணன்னா இப்படி தான் இருப்பான், சத்தியம் இன்றி இருப்பான். தெரியுதா? பக்தி இருக்காது அவன்கிட்ட, பரன் உண்மை இருக்காதுன்னு திருமூலர் சொல்லிட்டார. அதுக்கப்புறம் திரும்ப அவங்ககிட்ட போய்க்கணும். பரன் உண்மைன்றது இதெல்லாம் தான் பரன் உண்மை. அந்த மேல்நிலை உயர்ந்த நிலை உண்மைகள் இதெல்லாம் பிராமணங்கிட்ட இருக்காது. அப்போ இல்லாத அவங்ககிட்ட போய் நீ போய் ஒரு சுவாமின்னு ஒருத்தரோம் அப்படியே அப்படி பண்ணுறோம் அப்படி இப்போ சொல்கிறார் சரிப்பான். தெரியுதா? உனக்கெல்லாம் மூளையே இல்லையோ, யார் என்ன சொல்லணும் அதை அப்படியே நம்பி போடி அப்படின்னுவோம். தெரியுதா? ஓ மண்டையா நீ சுத்தமாக மொட்டை விஷயம்னு நீ வந்துட வேண்டியதுதான். அங்கே போவாதே. ஏன் பிரம்மேந்திர மாதிரி திரிகால ஞானி முக்கால உணவு ஞானி யாருன்னா முடுக்கு அடித்தா அவங்ககிட்ட கேளு. இல்லை வேற ஒருத்தர் அவர் முற்பெரு இதெல்லாம் சொல்கிறாரு சாமி சொல்லிட்டு நீ என்கிட்ட கூட வந்து கேட்காத, எனக்கு அது தெரியாது. ஆமாம் அது இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னிடம் வருகிறவர்கள் 2 பேர் அவங்களுடைய முற்பிறவி சொன்ன உடனே அது மட்டும் அவங்ககிட்ட சொல்கிறேன். இவ்வளோதான். அவன் தெரிந்த கடவுள் சொல்லி அவங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். அவங்களுடைய இன்னொரு பிறவியை நான் சொல்கிறதுக்கு நான் சொல்லலை. ஏன்னா இந்த முற்பிறவியை ஞானம் வராமலேயே முற்பிறவி தெரிஞ்சவங்களாம் கெட்டு போயிடறான். நிறைய பார்த்துட்டேன் நான். சாமிகள் கூட இருந்தேன், வேலை சொல்லிட்டு வரவர், நீ இந்த பிரிவு நீ ஐயாவாள், நீ இந்த வேலை சொல்ல எவனுமே உருப்படல. என்ன கொடியவன்லாம் வேற ஆயிட்டானுங்க, அவரே சுத்திரவதை பண்ணுற அளவுக்குலாம். அதனால் நான் இவங்கள்த வந்து நான் 2வது முறை வேற ஒரு பிரிவியை நான் சொல்லவே இல்லை. நான் சொல்ல மாட்டேன்டா சாமி. ஏன்னா இப்போ அவங்க அஞ்ஞான நிலையில் இருக்கிறாங்க. இப்போ குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீ எவ்வளவு உயர்ந்த பிறவியாக இருந்தாலும் வெறுமனே இந்த பிரிவில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு மட்டும் தகவல் தெரிஞ்சு அப்படியே வந்து நீ அதை சொல்ல முடியாது. இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வளர்த்தேன். இந்த பிரிவிலே ஞானம் வந்து தான் உனக்கு ஞானியை தவிர நான் போன பிரிவில் இவ்வளோ இருந்தால் அப்படி இருந்தான் அவனோட என்கிட்ட வச்சுக்கூடாது அது அவரே தான் சொன்னார். அதனால் நான் சொல்லலை. ஆனால் பெரியவங்க அவங்க ஒரு சித்தர் அவங்க கனவுல போய் அவங்க முற்பிறவியை சொல்லி அப்புறம் அவங்க என்கிட்ட வெரிஃபிகேஷன் கனவுல நேற்று ஒரு சித்தர் இப்படி சொன்னார் சாமி அப்படின்னு என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஔவையார் பிறவி அவங்க மூலமாக அவங்க மாதிரி நீங்கள் ஔவையாராக இருந்து இதெல்லாம் சொன்னாங்க, எப்படி சாமி நீங்கள் ஆண் பிறவி? அப்புறம் சொல்கிறேன், இல்லை நான் வந்து ஔவையார் பிறவி என்னுடைய பிறவி தான், அவங்க சொன்னது சரியானது தான் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்புறம் தான் சொல்கிறேன். அப்போ அவங்க பிறவியும் அதில் சேர்ந்து வருது. அது உண்மைதான். அப்படி தான் நான் போனேன். தெரியுதா? அதனால் இது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் இந்த முற்பிறவி விஷயம். சும்மா நம்மளே யோசனை பண்ணிக்கினே நம்மளே ஏன்னா ஒரு இடத்துல எலும்புமா தெரிஞ்சு நான் அப்படியே அந்த சொல்லவே கூடாது. சரிக்கு ஊந்தினா என்ன ஆகுறது அது யோசிக்கணும். புரிந்தவங்களுக்கு அந்த முற்பிறவியை பற்றி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இவ்வளோ போயிட்டு இப்போ 64 முடிஞ்சு 65வது வயது. அது நான் தெரியல, பக்கத்தில் இந்த இதெல்லாம் வந்துக்கினே இருக்குது. பிறந்த நாளெல்லாம் அது வந்துக்கினே இருக்குது. மகாவீரர் பிறந்த நாள் அப்போது இன்றைய தினம் தான் நாங்கள் மலையில் இருந்திருக்கிறோம் அந்த வருஷம். அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சோம். அப்போது இவ்வளோ தான் மகாவீரருடைய பிறந்த நாளை பற்றி சொல்லும்போது. ஏன் நான் பிராமின்னு சொல்கிறேன்னா பாப்பானுங்க அந்த மாதிரி எதையும் திருடும் பிராமணன் இதையும் திருடி கொள்வான், பெருமை திருடும் பிராமணன். இன்னொருத்தவங்க பெருமையெல்லாம் கூசாமல் திருடி தான் பெருமைன்னுவான். அது கையும் களவு மாட்டணும்னா அது மட்டும் அப்படி அழிச்சிடும்.
அது மாதிரி ஒரு இனம், இப்படி ஒரு கேவலமான இனம் நான் உண்மையிலே பார்த்து, நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான இனம் இவனுக்கு இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜாதி புத்தி இருக்குது அந்த வெறியில். நான் பிராமின், திறமையான நான் பிராமின்னா அழுத்திக்கினே இருப்பானுங்க. ஸ்கூல் லெவலில் இருந்தே பிரைட் நான் பிராமின்ஸ் அழுத்திக்கினே இருப்பாங்க. ஆவரேஜ் நான் பிராமின்ஸ் ஆர் இம்மெட்டீரியல் டு தம், அதை தான் சொல்லின்னு இருக்கிறேன். அதே ஒரு பிரைட் நான் பிராமின் ஒரு ரைஸ் ஆனான்னா அங்கே இருக்கிற பாப்பர வாத்தியாரோ ஆசிரியர் தலைமை க்ளீனாக அழுத்தம். அவங்களுக்கு அழுத்துகிற அந்த டெக்னிக் ரொம்ப டேலண்டட் அவங்க. அதில் பல இந்த ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரின்னு யூடியூப் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்றா அதை பார்த்து தெரிஞ்சுக்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் எவ்வளோ அவசரப்பட்டேன் இவங்க இந்த மாதிரி பிராமின் ஹெட் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி இவனுங்க அந்த ஒரு ரொம்ப கூச்சமே இருக்காது. நான் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இதுவே ஒரு பெரிய கொடுமை. இவ்வளோ தான் இவனுங்க நினச்சிருந்தா இவங்க இன்னும் ஆழமாக உள்ளே போய் எல்லாத்தையும் திருடுறது, எல்லாத்தையும் பண்ணுறது. நான் ஒன்று சொல்கிறேன். சம்பந்தர் இறைவனை உணர தமிழே சாலும்னார். சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் கூட ஒரு பாடல். அப்போ அவர் அவருக்கு பூணூல் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவங்க அப்பா. அந்தனர், அவர் பிராமணர் கிடையாது, தமிழ் அந்தனர். தமிழ் அந்தனன்றது பூசை செய்கிற எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க அந்தனர்கள், தமிழ் அந்தனர்கள். திருநாரையூரில் இருக்கிற அந்தனர்கள் தமிழ் அந்தனர்கள் வேற அவங்க. தெரியுதா? சீர்காழியில் இருக்கிற தமிழ் அந்தனர் தான் இவங்க. அது மாதிரி எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூகம், இவர் பிள்ளை சமூகத்திலிருந்து ஒரு சமூகத்திலிருந்தும் பிரிந்து இவங்க பூசாரிக்கான அந்த இதுவெல்லாம் நியமத்தெல்லாம் கடைப்பிடிச்சு பூஜை செய்யலாம். அவங்களும் அந்தனர்கள்னு அவங்கள பிரித்து அதுலேயே இவங்க பூசாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லேயே பார்க்குறோம் இல்லையா? நம்ம சொந்தக்காரர் யாருன்னா ஒருத்தர் அம்மன் கோயில் பூசாரியாக இருப்பார், தனியாக ஒரு ஜாதியிலையா இருக்கிறாரு. நம்ம இனத்துலேருந்து யாரா ஒருத்தர் அங்கே யாரை ஒரு நல்லவர், நல்லா பூஜை பண்ணுவார், ஒரு உடுப்பானோ அவங்க பூஜை பண்ணுறாருல பூசாரின்றோம்ல அவரை. அதே போல தான் அது அப்போ அந்தனர்ன்றதெல்லாம் இருந்தது. அதே சேக்கிடார் அதை எல்லாருக்கும் அதை ஜெனரலைஸ் பண்ணி இதை பண்ணி விட்டார். அவருக்கு பூணூல் கல்யாணம் போடுறாங்க. அவர் பிள்ளை சமூகத்தில் சேர்ந்தவன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம், அவருடைய இயற்பெயர் அவங்க அப்பா என்ன வைக்கிறாருன்னா ஆளுடைய பிள்ளைன்னு வைக்கிறார். ஆளுடைய பிள்ளைன்னு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லையா? அப்புறம் தான் இவங்க சம்பந்தர்னு சொல்லி நானும் சம்பந்தம்லாம் இவங்க மாத்திக்கிறாங்க. ஆளுடைய பிள்ளை தமிழ்னு அவர் திருநாரை ஒரு அடியார் அவர் மேல பிள்ளை தமிழ்லாம் பாடுற எல்லாமே பிள்ளை தமிழ். சரி, அது போட்டோம். ஆனால் அவர் சம்பந்தர். அப்போ அவங்களுக்கு சந்தேக நிவர்த்தியே பண்ணுறார். அந்த 7 வயசில் எனக்கு சமஸ்கிருத நாலேஜ் போதாது உணர்தல், அதில் அவங்களுக்கே சந்தேக நிவர்த்தி அவங்க ஒத்துன்னு போயிடுறாங்க. இவர் எல்லாம் தெரியும் இவருக்கு. இவர் பிறகு ஏன் அதில் பாட மாட்டீங்கன்னா இறைவனை உணர தமிழே சாலும், அவ்வளோதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே. அப்படி இருக்கிறவரை நான் தற்செயலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த முற்பிரிவெல்லாம் ஊர்ஜிதமாகவே சரி சம்பந்தரை பற்றி என்ன தான் நெட்டில் இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் நெட்லாம் தெரியாது, இவங்க வாங்கி கொடுத்தா இப்போ இப்படி இப்படி சொன்னாங்க. அது உள்ள போய் பார்த்தா எடுத்த உடனே என்ன போடுறான், சம்பந்தர் வாசிய பிராமின், வாசிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை இது? சம்பந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த சைவம்.org ஏதோ ஒன்று, அவன் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், தமிழ்நாட்டில் எல்லாம் மற்றவங்களுக்கு தானே இவன் இங்கிலீஷில் படிக்கும்போது அவங்களுக்கெல்லாம் போகும்போது இவாசிய பிராமின் இவாசிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு போடுறாங்க சார். அநியாயம் இல்லை அது? அவர் இறைவனை உணர தமிழே சாலன்னு சொன்னது எங்கேயுமே சொல்லாமல் he was nursed with the breast milk of goddess Parvati and he sang தோடுடைய செவியன் as his first song. It is believed. அதுவும் அவன் கன்ஃபர்மேஷனாக கொடுக்காம அவன் நம்ம படிக்கிறது. இட் இஸ் பிலீவ்டு அப்படி போடுறான். புரியுதா? அதில் எங்கேயுமே தமிழ்ன்ற வார்த்தையே வரல. அந்த இங்கிலீஷ் இதில் தமிழ்னே வருதாம சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு போட்டுட்டு இங்கிலீஷில் இதை போட்டு அந்த தோடுடைய செவின்னு இங்கிலீஷில் இட்டலிக்ஸில் போடுறான், தோடுடைய செவி. அப்போ பார்க்குறவங்களுக்கு அவர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் இல்லை நம்ம தமிழ்நாட்டு இல்லாமல் மற்ற இடத்துல இருக்கிற அவன் படிக்கிறதுக்கு அவன் பார்க்குறதுக்கு அந்த தோடுடைய செவின்றது சான்ஸ்கிரிட் வெர்ஷன் தான் நான் நினைப்பான். எங்கேயும் ஒரு இடத்துல தமிழ்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு, தமிழ் ஸ்டேட்டு, இவாசி தமிழ் செயின்ட்டுனாலும் போட்டுருவோம். எதுவுமே போடாமல் இப்படி எடுத்துன்னு வராங்க சார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அவ்வளோ அநியாயம் அதில் நடக்குது. அப்படியே திருடுறது. அவர் சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு சொல்லிட்டு இட்டாலிக்ஸ் தோடுடைய செவின்னா பார்க்குறவன்
ஓஹோ இவர் தோடுடைய செவியன்னு ஒரு சான்ஸ்கிரிட் பாட்டு பாடுகிறாரு அப்படிதான் நினைப்பான். தமிழ்ன்ற வார்த்தை கொடுக்காம பார்த்து இவன் அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கேவலமானவங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா இவ்வளோ கேவலமானவங்க. ஒரு இன்னொருத்தங்க பெருமையை, அந்த இன்னொரு மொழிக்கு வர பெருமையை ஆட்டையை போட்டு அப்படியே திருப்பி, இது ஒன்று ரெண்டு இல்லை, கொச்சன்னு எனக்கான ஒன்றுமே செய்ய முடியல இவனுங்கிட்ட. அப்புறம் மகாகவி காளிதாஸ் நம்முடைய பெருமையாச்சு. அது அங்கே போதுன்னா விக்கிபீடியாவில் அதில் போய் பார்த்தா மகாகவி காளிதாஸ் வாஸ் ஏ பிராமின். திரும்ப அங்கேயும் ஹி வாஸ் ஏ சான்ஸ்கிரிட் ஸ்காலர். என்னடா இது ஆடு மேய்ச்சி இந்த மகாகவி காளிதாச அர்ஜுன குடி, நீ அர்ஜுன இல்லைன்னாலும் கோனார் வீடுன்னு தமிழில் சினிமா எடுத்துக்கிறான். கோனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிருந்தா அனாதைன்னு சொல்லிட்டு பாப்பானுங்க போய் அவனை வந்து சும்மனங்காட்டியும் இது பண்ணி எங்கள் குருன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த இளவரசி தலையில் கட்டி வச்சுட்டு ஓடிடுறானுங்க தனக்கு கிடைக்கலன்னவ. அப்போ வந்து எம்எஸ்என் லைவ் கியூஎன் இருந்தது அமெரிக்கா எம்எஸ்என்ல. அப்போ அதில் நான் இருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து விக்கிபீடியாவை எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், விக்கிபீடியாவில் நீங்கள் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஃபார்முலா இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை நம்புங்க. ஏன்னா a+b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b², அதை மாற்ற முடியாது. அதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க விக்கிபீடியாவில். ஆனால் ஹிந்து ரிலீஜன் வந்துடுச்சுன்னா விக்கிபீடியாவில் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஏன்னா அது சொன்ன the whole India knows that மகாகவி காளிதாஸ் வாஸ் ஏ ஹர்ஜன் ஷெப்பர்ட். ஆனால் அது உள்ள என்ன போட்டிருக்கு, அவர் வந்து வாஸ் ஏ பிராக் போட்டிருக்கு. அப்போது அர்ஜன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து நிறைய பேர் படித்தவங்களும் நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருந்தவங்களும் அதுலேருந்து ஏன்பா இப்படி போகிறேன்னு கேட்கறதுக்கான இது அவங்களுக்கு கிடையாது. அதனால் ஈஸியாக அவங்களுடைய பெருமையை டப்புக்குன்னு மடமாற்றி பிராமின்னு போட்டு உங்களெல்லாம் ஏமாத்துறான் பிராமின். ஏன்னா பிராமின் டாமினேட் பண்ணுற இண்டிசமாக இன்றைக்கி இருக்க தொட்டு இதை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது சொல்லிட்டு அதில் போட்டேன். இப்போ 2 நாள் கழிச்சு திரும்ப போய் பார்க்குறான், அதை அங்கே படிச்சுட்டு டக்குன்னு இங்கே எடுத்துட்டான். அதை பிராமின் போட்டிருந்தது விக்கிபீடியா. எவ்வளோ உஷாராகிறோம், அதை திருடுறான், அதை மாட்டிக்கணும்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு அதை மட்டும் எடுத்துடுறான். அந்த மாதிரி கும்பல் அது. ரொம்ப சீட்டிங் கேமு, ரொம்ப ஏமாத்தி. எதில்னா கடவுள் துறையில் என்னடா கடவுளுக்குறானே, கடவுள் பார்ப்பானே, கடவுளுக்கு தெரிஞ்ச தண்டனையாச்சு, கீரல் கூட கிடையாது, துணிச்சலாக அடிக்கிறான் பார்ப்போம். அதனாலயே நான் நிறைய சொல்கிறதெல்லாம் நான் நிறைய வந்து வித்ட்ரா பண்ணிக்கினேன். நான் நிறைய இதெல்லாம் சொல்லக்கூடிய அண்ணா பின்னால் வர பார்ப்பான் திரும்பவும் அப்படி போட்டு இப்படி போட்டு அந்த பெருமையெல்லாம் அவன் திருடி அதை வந்து அவன் பாப்பானுடைய கேமு, அது வந்து பிராமணர்கள்னு சொல்லி அவன் போயின்னு இருப்பான். நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அதனால் எடுக்கும்போதே அதை பார்த்துட்டு ஓஹோ அப்படி தான் போகுதுன்னு நினச்சி வேறு யாருன்னா ஒரு தாசர்னு வந்து லெஃப்ட்டுன்னு கத்தி ஐயோ அந்த மாதிரி திருடுறான், அதே அந்த மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் போகுது. அப்படி தான் நம்ம ஜனம் அவ்வளோதான் லைட்டாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவங்கள குடுமையை பிடிச்சி ஆட்டி ஆண்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அவனுக்கு திருடுறது தான் திருட்டு, அவனுக்கு சுற்றுறது தான் ரீலு, அவனுக்கு விடுறது தான் உடான்ச்சுன்னு போயின்னு இருக்குது. மகாவீரர்கிட்ட வருவோம், தெரியுதா? மகாவீரர் விஷயத்தில் அவனுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில. மகாவீரரை பற்றின ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, மகாவீரர் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அரச குலத்தை சேர்ந்தவர், ஒரு இளவரசன். அப்புறம் அவர் திருமணம்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து உலகத்தில் வந்து பெரிய நிர்வாணில எட்டி பிடித்தவர், ஒரு பெரிய ஐடல் அவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதையே நான் திரும்ப உங்களுக்கு சொல்லி நான் டயத்தை வீணாக்க விரும்பலை. அந்த என்ன அது அந்த நிலை, அதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கதையாகவே போயின்னு இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம்னா என்ன, அது என்ன தான் நடக்குது ஆக்சுவலாக, அப்போது நமக்கும் அவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம், அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சாதான் குறைஞ்சபட்சம் போலி சாமியாருன்னு கேட்டால் ஏமாற மாட்டாங்க. குறிப்பாக பெண்கள் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா அது கடவுள் துறை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். யாருன்னா ஒருத்தர் உட்காந்து கடவுளை பற்றி பேசினா அதை பற்றி கேட்கும்போது பெண்களுக்கு சரி அவங்களை அறியாமலேயே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஏன்னா கடவுள் அவ்வளோ பெரிய ஈர்ப்பானவன். அதனால் வந்துட்டு ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பில் இவன் விழுந்தான்னா சரியா போய்
அதனால அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சு இருக்கும். சாதாரணமாக பிறக்கிறாங்க மனிதர்கள் எல்லாருமே தான் பிறக்கிறாங்க. ஆண் பெண் கலவை என்பதில் மனிதர்கள் மாத்திரம் இல்லை, உயிர்கள் எல்லாமே கூட அப்படி தான் பிறக்குது. பிறந்துட்டு அது பல விதத்தில் வளர்ந்து அது எங்கே எட்டி பிடிக்குதுன்னா நிர்வாணங்கிற விடுதலை பேருன்ற ஒரு நிலையை எட்டி பிடிக்குது. மகாவீரருடைய இது மாதிரி இது போல் இப்போ நிறைய பேர் எட்டி பிடிக்கிறாங்க. ஜெயின மதத்தில் அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி பகுபலீஸ்வரர் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன தான் எட்டி பிடிக்கிறாங்க அவர் அப்படின்னு சொன்னால், இந்த உலக பிறப்பில் பிறந்து நம்ம வாழும்பொழுது நம்ம வளர்க்குற குழந்தைங்களும் சரி, நாம தான் இல்லை, பறவை குரங்கு எல்லாமே எப்படி வளர்க்குதுன்னா அந்த புலனின்ப வாழ்க்கையே தான் பேஸ் பண்ணி வளர்க்குறாங்க. புலனின்ப வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அதில் ஒழுக்கமாக வளர்க்கணும், நெறியாக வளர்க்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை செஞ்சு ஒரு கௌரவமாக கல்யாணம் பண்ணி ஒரு கௌரவமான குடும்பமாக நடத்தி அவங்க நல்லபடியாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது சாதாரண உலக மக்களில் நல்ல மக்களுடைய ஒரு எண்ணமாக இருந்து அதை தான் அவங்க வளர்க்குறாங்க, செயல்படுறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்களும் அதே மாதிரி அவங்க பேரம் பேத்தின்றதையும் அதே மாதிரி அவங்க வளர்த்து கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த எந்த இடத்துல ஆன்மீகம் எங்கே இறங்குதுன்னா, பாப்பர ஆன்மீகன்றது நீ சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கோ, சடங்கு அது தொடவே தொடாது, உன்னுடைய உலக ஆசைகளை தொடவே தொடாது. அந்த ஆசைகளுக்காக இந்த மந்திரம் சொல்லிக்கோ. ஒரு கிரக பிரவேசம் போகணும்னா அதுக்கு இப்படி பண்ணி இப்படி ஆகம் வளர்த்து இப்படி பண்ணி இந்த தெய்வத்தை பிரீத்தி பண்ணி இப்படி பண்ணி அப்படி ஒரு சடங்கு அப்படின்னு கொடுத்தணும். ஒரு கல்யாணம் காட்சி பண்ணினீங்கன்னா இப்படி பொண்ணு அப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு தொட்டிலில் போகிறது அதில் போகிறது சடங்காகவே இருக்கும். பிராமணன் புறச்சடங்காகவே இருக்கும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த புலனின்பங்கள்லாம் அவன் தொடவே மாட்டான். அதை பற்றின அவேர்னஸ்லாம் அவனால் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவனும் அதை வாழறவன். இப்போ ஆன்மீக எந்த இடத்துல மற்ற மனிதர்களை விட ஆன்மீக மனிதர்கள் எந்த இடத்துல ஒரு ஜம்ப் பண்ணி தாவறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புலன் இன்பங்கள்லேருந்து விடுபடணும்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. பார்க்குறேன் உலக இதில் பார்க்குறேன், பட்டினத்தாடெல்லாம் பார்க்குறேன், இவெல்லாம் வெளிமயக்கே கட்சி ஏகம் பண்ணி பாடுறாரு அவர். எல்லாம் பிறந்ததுலேருந்து இருந்த பிறப்பு வரை அப்படியே பாடி ஒரு மடமாதும் ஒருவனுமாகி அப்படின்னு பாடுற அந்த எப்படி அந்த கரு உற்பத்தி ஆகிறது, பனியில் ஒரு பாதி ஒன்று சேர்ந்து உற்பத்தி ஆகி அப்படியே அழகாக பாடிக்கினே கடைசியில் அந்த கடுகி நடந்து சுடலை அடைந்து பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அதை போட்டு கொளுத்தி முடிச்சா கொஞ்சம் டைம் உங்கள் சீரியல்லாம் பார்க்க போக டைம் தான் கொஞ்சம் இந்த பட்டினத்தாரோட இந்த ஒரு மடமாதும் ஒரு ஒன்றுமாகி அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சுப்பார். டோட்டலாக நேரேட் பண்ணியிருக்கோம். அப்படியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அது மாதிரி யாருமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ டாப்பாக இருக்கும். அந்த மாதிரியான இந்த உடம்பு இந்த அளவுக்கு ஒரு டெம்பரரியான உடம்பு, இதை போய் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இந்த உடம்பை நம்பும் அடியேன்னு இனி ஆளுமே முடிப்பார் அவர். இந்த மாதிரி ஒரு வாழ்ந்து செத்து போற இந்த உடம்பை போய் நான் பெருசா நினைக்கிறேன், இதை பெருசா நினைக்கிறேன் பாரு, என்னை நீ இனி ஆளு சொல்லிட்டு சிவன் கிட்ட அவர் விண்ணப்பம் வைக்கிறார். இதுதான் சார் ஆன்மீகம். எந்த இடத்துல திரும்புது தெரியுதா? உலகியல் மக்கள் அவங்க ஒரு ஒழுக்கமாகவும் கண்ணியமானவும் வாழணும்ன்ட்டு ஆசைப்பட்டு அது மாதிரி வாழற அதை மட்டும் எடுத்துக்கிறேன். கச்சடா உலகத்துக்கிட்ட போவே இல்லை. நாஸ்தி உலகம் இருக்குது, அதுகிட்ட போல. அது ரொம்ப மோசமாக இருக்குது. சிலதெல்லாம் கடவுள் எனக்கு காட்டுறான், ஏன்டா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோன்னே தோணுது. அவ்வளோ அநியாயம் நடக்குது. வெளியில் தெரியறது ரொம்ப கொஞ்சம்தான், வெளியில் தெரியாமல் நடக்குது. நான் கூட சொல்லிக்கிறேம்மா, மனுஷக்கறி பிரியாணி கூட போட்டு ஒரு பரோட்டா ஸ்டால் நடத்துதுங்க, 2 பொம்பளைங்க பயங்கரமாக. ஆனால் எங்கே இருக்குது ஏதாகுதுலாம் எனக்கு காட்ட மாட்டேறான். டக்குன்னு அப்படி அது பாருங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எனக்கு தேவையான தகவல்கள்லாம் ரொம்ப எடுத்து போய் என்னடா இது ஒரு உலகமா, இது பாவம் எத்தனை பேர் பரோட்டா கடையில் மனித கறி பரோட்டா சாப்பிட்டாங்கன்னு தெரியல. இப்படிலாம் இருக்கு. நான் அதுக்கிட்டே போல ரொம்ப கச்சடா உலகம், ரொம்ப இந்த உலகம். அது என்னத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எது காமிச்சான், இந்த ப்ராஸ்டிங்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த விபச்சார விடுதி மாதிரி
ஒரு செகண்ட் வந்து முழுக்க ஒரு பெரிய ஒரு இதையே டோட்டலாக இந்த பெண்களை வச்சு அதுங்க அப்படியே அந்த தலை குளிச்சுட்டு அது ஈரமாக இருந்துக்குன்னு கச்ச 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 கச்சான்னு அது பண்ணு போகுது. வெறுத்துட்டேன், ஏன் தான் கடவுள் நம்மளுக்கு இதை காமிச்சான்னு தெரியல சொல்லிட்டு அப்படி ஒரு உலகமே வாழுது. அது ஒரு உலகமாகவே, தனி உலகமாகவே அது போன்னு வாழுது. இது யாருமே ஸ்டெப் எடுக்கல அதை தடுக்கிறதுக்கோ, அதை திருத்தறதுக்கோ, அதை தண்டிக்கிறதுக்கோ, அதை மூடுறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. தலைவர்களே யாரும் இல்லை. அது வேற வேற என்னமோ போகுது அவங்களுக்கு பாலிட்டிக்ஸ்ன்றது தவிர சமுதாயம் ஒழுக்க சீர்கேடு அடையிறதுக்கு காரணமானது எல்லாம் தடுத்து, அப்போ ஒழுக்கமாக வாழறவங்களுக்கு இவங்க பெருசாக வளர்ந்து இவங்களே பெரிய தடை இல்லையா? கண்ணியமான ஒழுக்கமான குடும்பத்துலேருந்து யாரோ பெண்ணை அவங்க கடத்தி போயிட்டாங்கன்னா காலி அந்த பொண்ணோட வாழ்க்கை, அவ்வளோதான். அப்போ முன்கூட்டியே அதெல்லாம் தடுக்கணும் இல்லையா? அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் அழிக்கணும் இல்லையா? யார் வர போகிறான் அதெல்லாம் அழிக்கிறதுக்கு? யாரோ கிங் டேவிட் திரும்ப பிறந்து வர போகிறாரு, தமிழ்நாட்டில் தான் பிறக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அரசியலில் பெரிய மாற்றம் கொண்டு வருவார். ஒரு ஒரு பண்ணாலும் பண்ணலாம், யாருக்கு தெரியும். நான் அதனால் அந்த உலகத்துக்கிட்டே போகல. அது வந்து எனக்கு காட்டுறான் அப்பப்போ. நம்மளுக்கு எங்கன்னா உலக வாழ்க்கையில் பற்று வந்துட போதோன்னு கடவுள் பயப்படுறான் பொழுது அதனால காட்டுறான் போதுன்னு கூட நினைச்சேன். அதில் கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சரியான வாழ்க்கை வாடர்களுக்கே சொல்கிறேன். அதை விட்டு எந்த இடத்துல ஆன்மீகம் ஜம்ப் ஆகுது, எகிருது அப்படின்னா இந்த ஒரு இடம் புலன்களை வெல்லுகின்ற ஒருவா. ஏன்னா அவங்க பார்க்கறது பூராவே உறவுகள் வந்து பொய் இல்லையா? அது எல்லாமும் அவர் பட்டணத்தார் தான் நிறைய உதாரணம் எடுத்துக்கலாம். அவரு அது எல்லாமே அவர் வந்து சொல்றார் இல்லையா? வீணீர் அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே அப்படிலாம் சொல்றார். பிள்ளைகள் எல்லாம் சுடுகாடு மட்டே, அவ்வளோ தூரம் தான் அவங்க வருவாங்க, இவ்வளோ தூரம் தான் இவங்க வருவாங்க. அப்போ எது பற்றி தொடருவோன்னா இருவினை புண்ணிய பாவங்களே. நம்ம செத்த பிறகு நம்மளை எது பற்றி தொடருதுன்னா 2 வினைகள், புண்ணிய வினை பாவ வினை 2 தான் பற்றி தொடரும். அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அது 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 இருக்கட்டும். அப்போ இவங்க தாண்டாங்க பாரு இந்த இடம். ஆன்மீகனா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த சொற்பொழிவுகளை ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்களா, பிரசங்கங்கள்லாம். அது பிராமணத்தையெல்லாம் அப்படியே வந்து காதில் அப்படியே தேன் பாயிற மாதிரி அவங்களாம் டாப்பாக பிரசங்கம் பண்ணுறோம். ரொம்ப அது எல்லாமே மயங்காது, புரியுதா? அது எல்லாத்தையும் வச்சு ஒரு பொய்யை உள்ள உனக்கே திறமும் மண்டையில் அது ஏற்றி விட்டு இறக்கி விட்டு அதுபான்னு போயிடும். அதெல்லாம் கேட்டு 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 நம்ம வீணாக தான் போவோம். அந்த ஆன்மீக சொற்பொழிவுன்றதே எனக்கு தெரிந்து அடியார்கள் கதையை பேசலாம். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், பட்டினத்தடிகள், இந்த மாதிரி தனி அடியார்கள், வள்ளல் பெருமான், இதெல்லாம் பேசலாம். ஏன்னா அவங்க சொற்பொழிவு செய்யணும் தான், நம்ம கேட்கணும் தான், கதையை எல்லாருக்கும் பரப்பணும் தான். அதெல்லாம் நல்ல விஷயம். கேட்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க, அந்த சிவனுக்காக உயிரையே கொடுத்துருக்கிறார்கள், அந்த மாதிரியெல்லாம் நல்ல பக்தியோட அது வரைக்கும் கேட்கலாம். ஆனால் உஷாராக இருக்கணும். அவங்க வந்து பஜாரில் உஜாரா இல்லைன்னா நெஜார உருவிடுவான், நெஜார உருவிடுவான். பாப்பார பிரசங்க மட்டும் கேட்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதில் இதை மாதிரி ஒரு இதுவை சொல்லுவோம். எவ்வளோ அநியாயத்தையும் பண்ணுறான். நான் அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. நானே பொறி பையன்னு திட்டினேன். ஒரு பாப்பார பொறி பையன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் கேரளாவில் வந்து தலைமுறையாக அந்த பெண்களை வந்து அவங்க கல்யாணம் ஆனால் முதல் இரவு அந்த பாப்பாங்க கூட தான் வச்சுக்கணும், அடுத்தது தான் அவன் மாப்பிள்ளை கிட்ட அனுப்பணும்னு ரொம்ப அநியாயம் பண்ணியிருந்துருக்கான். இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அவ்வளோ அநியாயம் நடந்துருக்குது கேரளாவில். நம்மளுக்கு இங்கே தெரியவே இல்லை. அப்புறம் ஜனங்க வந்து ஊர்வலம் நடத்தி போகிற யார் அரசனாக இருந்தால் கூட சரி, இளவரசே கல்யாணம் ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் ஆனப்போடைய அந்த அரச பிராமணங்கிட்ட தான் முதல்ல அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தி இப்போ தான் சட்ட ரீதியாக கொண்டு வந்து இங்கிலீஷ்காரங்காலத்தில் அதை வந்து பேன் பண்ணாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. இப்போ இந்த பாப்பர சமூகம் எவ்வளோ கூனி குறுகணும் வெக்கத்தினால இல்லையா? என்னடா இவ்வளோ பெரிய இதை நம்ம ஆளுங்க பண்ணிக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி ஏன்டா இது மாதிரி பண்ணிங்க, நீங்கள் பண்ணதுனால கேரளா பண்ணத்தோடு தமிழ்நாடுலேருந்து எல்லாரும் நாங்கள் தலை குனி இந்த மாதிரியா பண்ணால் அது சாதாரண மனிதனுக்குரிய அடையாளம் இல்லையா? ஆனால் இந்த பாப்பார பொறி பையன் பிரசங்கத்தில் அவன் ரொம்ப பிரபலமாக இருக்கிறான் பொழுது அவன் சொல்கிறான், பரசுராமர் வந்து சத்திரியா ராஜாவெல்லாம் அழிச்சிட தொட்டு அந்த சத்திரிய பெண்கள் வந்து பிராமணனோடு உறவு வைத்து கொண்டு
அவங்க வாரிசு பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாரு. இல்லை உண்மையிலே நான் சாமியாராக இருக்கே கம்முனு நான் அனுப்பிச்சு நல்லா நம்ம சாமியார் இருக்கிறோண்டா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம்லாம் எனக்கே தெரியல. இல்லை எவ்வளோ பெரிய அநியாயத்தை ஒரு அப்படியே ரொம்ப கூலாக இது பண்ணி அவன் சொல்கிறான். இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்குது, நம்ம ஆளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, இது தலைமுறைக்கும் கேவலமானது அப்படி கண்டிக்காம அவன் சொல்கிறான். அதை நியாயப்படுத்துகிறான் சார். அதை ஆண்களே இல்லாமல் போயிட்டு வெறும் பெண்கள் தாங்கிறாங்க. அப்போ நீ பிராமணன் கூட உறவு வச்சு நீ பெற்றுக்கணுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆண் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணமும் நடக்குது, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுக்கு வாரிசு பிறகு போகுது. எதை எடுத்து எதில் லிங்க் பண்ணுறான் பாரு, அவங்களுக்கு வாரிசு பிறகு போகுது. அது என்ன முதலிரவு உங்ககிட்ட வச்சுக்கின்னா அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போனது இதுதானா? அது எவ்வளோ கேவலமான. நான் ஏன் பிராமண பிரசங்க கேட்காதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்? பிராமணர் வரையும் கேட்டுக்கிட்டோம். அவங்க நல்லா இப்போ வசதி நிறைய பணம் வச்சுக்கிறாங்க, காசு போட்டு பெரிய பெரிய இதில் அவங்க இதுக்கான்னு கேட்டால் அவன் பிரசங்கம் பண்ணுறான், அவங்களும் போனபடி பணக்கார பிராமணன் கேட்டுக்கிட்டோம். நம்ம கேட்க வேணாம் சார், நான் பிராமண தயவுசெய்து எல்லாம் கேட்காதீங்க. தெரியுதா? ரொம்ப கேவலமானது அது. புரியுதா? இது உள்ள எவ்வளோ பெரிய அநியாயத்தை அவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறான், எவ்வளோ நியாயப்படுத்துகிறான் பார்த்தீங்களா? இப்போ நடக்குது இது. நான் எப்போ நடந்தது சொல்லு, இப்போ நடக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண இந்த மாதிரியான பிரசங்கள்லாம் உங்களுக்கு வேணாம். அந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்க. என்னதான் ஆன்மீகம், அப்போ என்னதான் இது அப்படின்னா அதனால தான் நுட்பமாக அது வருது. இப்போ என்ன சொல்ற மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே. புரியுதா? பக்தியில் இருந்தாலும் சரி, அல்லது ஞான மார்க்கன் போனாலும் சரி, அல்லது மகாவீர ஜெயின தவ வாழ்க்கையில் போனாலும் சரி, எல்லாமே எங்கே வராங்க? கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, நல்லூரில் நட்டம் பயின்றாடு நாதனே, தில்லையிற் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. பாடுறார எங்கே வர்றாரு பார்த்தீங்களா மாணிக்கவாசகர்? அப்படி சுற்றி சிவபெருமான பாடியும் எங்கே நிற்கிறாரு? புலக்குரம்பை புலனின்பம். இப்போ சொன்னால இந்த ஐம்புலன் இன்பங்கள் தான் உலக வாழ்க்கை மக்களுக்கு இருக்குது. ஆனால் அதை சிவபெருமான் கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, அதை கட்டோடு அழிக்க வல்லவன். ஐயோயோ அப்போனா குடும்ப வாழ்க்கையோ போச்சா? ஐயோயோ சிவனே கும்பிடக்கூடாது இல்லையா? சாதாரண அறிவு இருந்தா இந்த மாதிரியான முடிவு தான் எடுப்போம். ஐயோ சிவனை கும்பிட்டா அவன் புல நின்பங்களாம் அழிச்சிடுவான்டா, அப்புறம் நம்மளால் உலக வாழ்க்கை அனுபவிக்க முடியாதா, அவனா நம்மளுக்கு சிவனை வேணாம். அப்படிதானே சாதாரண அறிவு இருந்தா அப்படிதான் முடிவு எடுக்கணும். ஆனால் நம்ம இன்னும் போற்றிருக்கிறோம். சிவபெருமானே, நடராஜ பெருமானே, தில்லையிற் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, மாணிக்க வாசகருக்கு செய்த அந்த அருளை எனக்கு செய்வீரா கேட்குறான்ல, வேண்டாம். எனக்கும் கள்ள புல குரம்பை கட்டோட அழிச்சிடுப்பா சொல்லிக்க தெரியாமலே கேட்குறான். அது என்னன்னு அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்தேன். அப்போ புலன் இன்பங்கள்னு உலக மக்கள் வாழறாங்கல்ல, அதில் நீ பெருசு நான் சின்னது, நீ வசதி நான் சின்னது, அப்படியே அழகானவன், அப்புறம் காரு ஹெலிகாப்டரு ஏரோப்ளைன் வச்சுக்கிறவன், எல்லாமே புலன் இன்ப வாழ்க்கை தானே. இதில் மேலே கீழே அடி கொள்ள கூத்து அடியுது. நான் ஏன் எல்லாத்தையும் விட்டு இங்கே தனியாக உட்காந்து நேரம் புரியுதா? இதை வெளியில் அது அவ்வளவும் செம்ம கூத்து நடக்குது. அப்புறம் ஏன்டா இனிமேல் தனியாக இருக்கு போகிறான்னு எண்ணெய்ச்சி போட்டு உருன்னு எல்லாம் வண்டி ஓட்டுறான். ஜனங்களே பேசிக்கிதுங்க, சாமியை பார்க்க நிறைய ஜனம் வர போகிறாங்க, அதனால இப்போ எண்ணெய்ச்சி போட்டு விட்டான்றாங்க. ஊர் ஜனம் பேசுது. சரி, அது போட்டோம். அப்போ புரியுதா வித்தியாசம்? ஆன்மீக வித்தியாசன்றது இதுதான் ஆன்மீக வித்தியாசம். இந்த பாப்பா இது பண்ணுறதா, இளவரசியாக இருந்தால் கூட சாதாரண பெண்ணாக இருந்தால் கூட முதல் இரவு பாப்பம் கூட வச்சுக்கணும், இது ஆன்மீகம்? கேவலண்டா அது. அப்போ அந்த கொடுமையை செஞ்ச அந்த இனம் நீங்க பாருங்க. அப்போ அப்படியே இவர் பேசி சரி கட்டோன்னா ஆமான்னு எல்லாம் ஒத்துக்குன்னு ஒன்றுமே இல்லை போயிடுமா? அப்படி போயிட்டு அப்புறம் எங்கடா தெய்வம்னு ஒன்று எங்கே இருக்குது? மாரல் கவர்மெண்ட்ன்றாரு அரவிந்தர். ஃபார் யூ எவ்ரி ஹேர் இஸ் கவுண்டர்னு சொல்றாரு இயேசுபிரான். அறம்னு சொல்லுது தமிழ்ல. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அறம் சூழும், அறம்ங்கிறது மாரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ அது கம்முன்னு இருக்குமா? அதனால பிராமண இனம் அடைய போற ஒரு கொடிய நிலைகளை பற்றி தான் இப்போ சொல்லணும்னு வர. எல்லாம் விளக்கமாக சொல்லலை. அந்த கொடிய அந்த தண்டனை ஏற்கனவே காட்டிட்டு இருக்கு. யூத சமயத்தில் நுழைஞ்சி அங்கே கெடுத்து இயேசுவிய துரோகின் கொலை பண்ணிட்டு வந்த உடனே நாஜி படையில் சித்திரவதை பண்ணி அவ்வளோ கொடுமை பண்ணி தான் அந்த இனமே அழிஞ்சுது.
அது சொல்ல வரேன். இப்ப இந்த மாதிரியான கொடுமைகளை நியாயப்படுத்தி வேற பேசுறானுங்க. பேசணும்னா இந்த அறம் என்ன பண்ணும், அது தப்புன்னு காட்டும். தப்புன்னு காட்டினா சும்மா காட்டாது. நம்மள மாதிரி இப்படி விளக்கமாக கொடுத்து விளக்கமாக கொடுத்து இன்னும் ஒத்துக்கிறியோம், சரி இருக்கலாம் போகுது, அது கிடையாது. அது அடிச்சுதுன்னா அந்த பாவத்துக்கு தண்டனை என்ன? அது இயேசுபிரான் சொல்ற மாதிரி 7 மடங்கு அது அதிகமா இருக்கும். பாவம் ஒருவனுக்கு நீ ஒரு கெடுதி செய்தால் அது உனக்கு 7 மடங்கு திருப்பி செய்யப்படும். அதெல்லாம் அவ்வளோ இருக்குது. அதை சொல்லி நான் இனத்தை திருத்தறதுக்கு பதிலா இப்பத்தையும் வண்டி ஓடுது அவனுக்கு ஜம்முன்னு. அதனால அப்படியே அதை நியாயப்படுத்தி அப்படியே கொடிய பாவங்களையே நியாயப்படுத்திக்கினே போற ஒரு இனம் பிராமண இனம். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம குழந்தைங்களை எவ்வளவு அவங்ககிட்ட இருந்து நம்ம இதுலயும் தப்பு தண்டாலாம் நடக்குது. ஆனா இந்த தப்பு தண்டான்னு அவன் உள்ளத்துல கூனி குறுகி வாழ்வான், மற்றவங்களை நிமித்து பாக்குறதுக்கே அச்சப்படுவான். இவங்களுக்கு அது இல்லை, எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அப்படியே நாங்க தான் பெரிய ஜாதின்னு போற அந்த இனம். எச்சரிக்கையா இருக்கணும், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ புரிகிறது ஆன்மீகம் எந்த இடத்துல தாவுதுன்னு சொல்லிட்டு சாதாரண வாழ்க்கையில் இருந்து எங்க தாவுதுன்னா புலன் இன்பங்களை வெல்லுகின்ற இடத்துல தாவுது. வெல்ல வேண்டும், வேற வழி கிடையாது சார். அது இப்படியும் வெல்ல. அப்ப திருமூலரே சொல்றாரு இல்லையா, உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு ஆலயம், நீ இந்த மாதிரி மாத்தணும். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு. எல்லாமே கள்ளப்புலன் சொல்லும். ஏன்னா இந்த புலன் என்பன் கள்ளத்தனத்தை தான் கொடுக்குது மனிதனுக்கு. அதை அது ஒண்ணு அவனை தூய்மையெல்லாம் படுத்தல, அதுக்கு பதிலாக நிறைய கள்ளத்தனமான எண்ணங்களை ஓட விட்டு அதுதான் கொடுக்குது. அதனாலதான் எல்லாருமே கள்ளப்புலக்குறமை கட்டழிக்க வல்லானேன்னு அவரு சொல்றாரு மாணிக்கவாசகர். திருமூலர் என்ன சொல்றாரு, கள்ளப்புலன் 5 காளாமணி. 5 புலன்கள் தெரியும் இல்லையா, கண் காது மூக்கு வாய் தோல். இந்த 5 மூலமா உடம்பு அனுபவிக்கிற இன்பங்களுக்கு புலன் இன்பங்கள்னு பேர், 5 இன்பங்கள். ஆனா இதை கட்டோட அழிக்குமா சிவபெருமான்? இப்படி அழிச்சா என்ன ஒன்றது இவரு சொல்ற, அழிச்சுட்டா இந்த கள்ளப்புலன் இந்தும் காளாமணி விளக்கு. அப்படியே திரும்பி காளாமணி விளக்கு எப்படி கடவுளை காட்டுது, அதே போல இது திரும்பி உள்ளத்தை திருக்கோயிலா மாத்திரம், ஊன் உடம்பு ஆலயமா மாத்திரம். அது உள்ள எரிகிற புலன் அந்த இதுவும் காளாமணி விளக்கா எரிந்து அது சுடர்விடும். புரியுதா? இப்ப ஜோதினா என்னன்னு புரியுதா? உண்மையிலேயே அதுதான் ஜோதி. இந்த மாதிரி இருக்கு சார் ஆன்மீகம். அதுல உங்களுக்கு அதுல என்னென்ன நிலைகள் இருக்கு, அதுல பக்தர்கள், யோகிகள், சித்தர்கள், ஞானியர்கள், அதுல ஆன்ம ஞானிகள், பிரம்ம ஞானிகள், அதுல நிர்வாணம், பரிநிர்வாணம், அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப ஒரு பிறவில இவ்வளவு முடியாதுன்னு தொட்டு அந்த உயர்ந்த பிறவி ஒரு முறை பெற்ற பிறகு அவன் 7 பிறவி வருகிறான்றார் பிரம்மேந்திரன். ஒரு பிறவில பக்தனா வருவான், ஒரு பிறவில சித்தனா வருவான், ஒரு பிறவில ஞானியா வருவான், யோகியா வருவான். என்னுடைய ஒரு பிறவில தான் காளிதாசனா பக்தனா இருந்தது. அப்புறம் சம்பந்தர் பிறவி, ஔவையார் பிறவி. இதுல ஒரு ஔவையார் பிறவியில ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, ஔவையார் பெண் தானே, இது ஆண் பெண் வித்தியாசம்லாம் இதுகளே கிடையாது. ஔவையார் பெண் தானே. அவங்க என்ன பாடுறாங்க புரியுதா உங்களுக்கு? 5 தன்னை அடக்கும் வீரமே வீரம். ஆண் சொன்னதா இது? பெண் ஔவையார் சொன்ன. 5 தன்னை அடக்கு. எல்லாம் வீரன்லாம் சொல்றாங்க. ஆனா 5 யார் அடக்குறானோ, ஜெயிக்கிறானோ அவன் தான் பெரிய வீரன். இப்ப அவங்க பிறவி பாரு, அப்படியே ஒரு பிறவி மகாவீரன் அவங்களே நிக்கிறாங்க. அதை ஜெயிச்சு மகாவீர் பேர் பாரு, மகாவீரர். உங்களுக்கு சாதாரண வீரர் இல்ல, அவரு போய் 10,000 பேர் சண்டை போட்டு ஜெயிச்சார், அப்படி வீரன் இல்ல. புலன்களை வென்று அதை நின்று காட்டிய மகாவீரர். அதனால்தான் அவருடைய மகாவீரர். இதை போல நிறைய இன்னும் ஆன்மீக தகவல் இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளே என்னால சொல்ல முடியாது, இவ்வளவோ பெருசா போதியுது. அதனால இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் தொடர்ந்து இந்த மகாவீரருடைய பகுதி 1ன்னு வச்சுங்க. நம்ம முடிஞ்சா ஒரு அட்டவணை எல்லாம் போட்டு இங்க டிஸ்பிளே முன்ன வைப்போம்ல, உட்காந்துங்கன்னா அந்த இது பண்ணா உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல ஓடும். அது மாதிரி கூட போட்டு நான் விளக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் திக் சப்ஜெக்ட். அந்த மாதிரி அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாருங்கள். மகாவீரருடைய பிறந்த நாளான இன்று மகாவீரருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும்.